ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சிக்கந்தர் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து முருகதாஸ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தை நிஜமாலுமே முருகதாஸ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்துச்சு இந்த படம். ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த படம் ஒரு மோசமான படம்னு நம்மளுக்கு புரியுது. அவ்வளோ மோசமான ஒரு ரைட்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஸ்டார்காஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்று ரொம்ப நடிக்கிறாங்க, இல்லைன்னா சுத்தமாக நடிக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படின்றதே நான் டெப்த்தாக சொல்கிறேன்னு. இப்போ வந்து கிஷோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ மோசமாக நடிச்சிருந்தார். ஒரு ஹீரோவை பிடிக்க போகிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் எவ்வளோ டஃப்பாக இருப்பாங்க, அவங்களோட டைலாக் டெலிவரியில் பயங்கர பவர் இருக்கணும், எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக நடிச்சிருந்தார். அண்ட் சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி நடிச்சிருந்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுமாதிரி சல்மான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து நடித்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரஷ்மிகா மந்தானா அவங்க வந்து டப்பிங்கில் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், ரொம்ப வீக்காக டப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான எஸ் திருநாவுக்கரசு அவர்களுடைய ஒர்க் டாப் நாச்சாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக அவருடைய சினிமாட்டோகிராஃபி இருந்தது. அண்ட் பொதுவாகவே முருகதாஸ் அவர்களோட படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஒரு சீனில் பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் இருக்கும். பட் இந்த படத்தில் அது எதுவுமே இல்லை. முருகதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, சர்க்கார் மாதிரி ஆரம்பித்த படம் சர்வம் மாதிரி கொண்டு போயிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த சிக்கந்தர் படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நல்ல வேளை இந்த படத்தை நம்ம வந்து தியேட்டரில் போய் பார்க்கலான்னு தோணுச்சு. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இப்போ வர செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர்களுடைய மதராசிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் அந்த படத்தில் கம்பேக் கொடுப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.